वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத் கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. साक्षात् भगवाने भगवद्गीतയിൽ नाहं वेदैः न तपसा न दानेन न चेज्जया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा அப்படின்னு 11வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பக்தியா த்வனன்யா சக்யः அஹமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பகவான் ஸ்வயம் தன் முகத்தினாலேயே தன்னை அடைய வேண்டிய மார்க்கத்தை காட்டுகிறார். பக்தியினாலே நான் அடைய முடியும், பக்தியினாலே என்னை அடைய முடியும்னு காட்டுறார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். இதே மாதிரி பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவன் அப்படிங்கிற பெரிய பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார். நசாதகதி மாயோகா நசாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்தியாகஸ்தபஸ்தியாகா யசா பக்திர் மமோர்ஜிதா அப்படின்னு சொல்லி பக்தியாக மேகயாகிராஹ்யா அப்படின்னு சொல்கிறார். பக்தியினாலேயே நான் கட்டுப்படுவனாக ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணணும். பகவத்கீதையிலையும் பகவான் பக்தியினாலே நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன்கிறார். பாகவதத்திலையும் இதே சொல்கிறார். அப்படின்னா பக்தினா என்னன்னு நம்ம விசாரம் பண்ணினோன்னா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஸ்வகர்மனா தமபியர்ச்சியா சித்திம் விந்ததி மாணவகாங்கிறார். தன்னலமில்லாமல் எல்லாம் பகவானோடுது அப்படின்னு ஒரு நினைப்போட செய்யக்கூடிய செயலே பக்தி அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பக்தின்னு நம்ம பண்ணுற ஜபமா பாராயணமா தபஸா யஜ்ஞமா ஹோமமா இல்லை தானமா இல்லை கர்மானுஷ்டானங்களா அப்படின்னு விசாரம் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. இந்த உத்தவனுக்கு உபதேசித்த பகவான் உத்தவனை போய் பார்க்க சொல்கிறார். நேராக கோபிகைகள்கிட்ட போய் பார்க்குறார். கோபிகைகளை பார்த்த உடனே பக்தின்னு இதுதான்ப்பா அப்படின்னு கோபிகைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உத்தவன். அவள் என்ன செஞ்சா கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதாவது பாராயணம் பண்ணாளா, இல்லை ஏதாவது தபஸ் பண்ணாளா, இல்லை யஜ்யங்கள் பண்ணாளா, இல்லை தானங்கள் பண்ணாளா அப்படின்னா அவள் அழுதா அப்படிங்கிறார். அழுதாளா அப்படின்னா அழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று அப்படின்னு சொல்கிறார். பற்றுன்னு என்னென்னா பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரேமை அப்படிங்கிற அன்புங்கிறது. இந்த பிரேமை அன்பு பற்று அப்படிங்கிறது நம்ம லௌகிகமாக பல இடத்துங்களில் வச்சுட்டுருக்கோம். பல இடத்துல பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய வீட்டில் வச்சுட்டுருக்கோம், வாகனங்களில் வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய பதவியில் வச்சுட்டுருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய சொத்து மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய உத்தியோகத்தின் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், பிஸ்னஸ் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம். அப்படின்னு பலவிதமான நம்ம வஸ்திரங்கள் மேலே இதை ரொம்ப விசேஷமாக பற்று வச்சுட்டு எடுத்து மடித்து வைக்கிறோம். பலவிதமான பற்றுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு மேலே வைக்கிறோம், நாட்டுப்பற்று, மொழி மேலே வைக்கிறான், மொழிப்பற்று, அப்படின்னு பலவிதமான பற்றுகள் நம்ம பார்க்குறோம்.
பற்றுன்னா என்னன்னு புரியறது, ஆனால் பக்தின்னா என்னன்னு புரியலே. அப்படின்னா இந்த பற்று காரணம் பிரேமைன்னு பார்த்தோம். இந்த பற்றுங்கிறத ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது ஒவ்வொரு பேர் அடையிறது. உதாரணமாக நண்பன்கிட்ட ஒரு நண்பன் வைக்கிறது பேர் பிரேமைங்கும் போது அதுக்கு பேர் நட்பு அப்படிங்கிற பேர் வைக்கிறோம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது பேர் காதல்னு ஆறுது. ஒரு தாய் மகன்கிட்ட வைக்கும்போது வாத்சல்யம் அப்படின்னு ஆகிறது. இந்த பற்று பலவிடங்களில் பல பேர்கிட்ட வைக்கும்போது பலவிதமான பேரை அடைகிறது. அதுபோலயே பகவான்கிட்ட வைக்கும்போது இதுக்கு பேர் பக்தி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மாழ்வார் திருவாய்மொழியில் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அறியவித்தகன், பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா பக்தியோட தன்னலமில்லாமல் எவனொருவன் அவனை போய் அடையிறானோ அவனுக்கு அடைய தகுந்தவனாக இருக்கான். பிறர்க்கு அறியவித்தகன், பிறர்க்கு அப்படின்னு சொன்னால் மற்ற சாதனங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் அவனை அடைய முடியாது. பக்தி அன்புன்னு பிரேமன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பற்று வேணும். ஏன் அப்படின்னா எளியவே அப்படின்னு கூப்பிட்றார் கடைசியில் பாசுரத்தில். ரொம்ப சௌலபியமானவன் பகவான், அவனை அடையிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அன்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதை சொல்லும்போது நம்மாழ்வார் பாதி சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் எழுதின்றிருக்கார். சொல்லின்னு இருக்கும்போதே மலர்மகள் விரும்புனம் அரும்பெருளடிகள் மத்தொரு கடைவெண்ணை கலவெனில் உறைவிடையா புண்டு அப்படின்னு சொல்லும் போதே மூர்ச்சி ஆயிட்டாராம். அப்பேற்பட்ட பிரம்மாதி தேவதைகளுக்கே கிடைக்க முடியாத பரமாத்மாவானவன் யசோத அவன் மத்த உடைச்சப்புறம் அவனை தூக்கி கட்டுறா உரல்ல. நீ மத்த உடைச்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், அவனை தூக்கி கட்டுறா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டினோடனே மிரண்டு போய் நின்னானா. அவள் எடுத்து கட்டுறாளாம். யசோதை கட்டுறதுக்கு காரணம் என்ன? இவனை கயிறு அறுக்க முடியாதா, இல்லை கட்டுப்படாமல் இருக்க முடியாதா? இருந்தாலும் கட்டுப்பட்டானா. அதுக்கு காரணம் என்னென்ன? பகவானுடைய வாத்சல்யம், பகவானுடைய சௌலபியம், யசோதையினுடைய வாத்சல்யம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம், நம்மளுடைய புராணங்கள்லாம். இப்படி சொன்னோடனே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூர்ச்சி ஆகிட்டாராம். 6 மாதம் கழித்து ஏந்தாராம் பாக்கியம் சொல்கிறதுக்கு. அதுவரையும் அவருடைய சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வார் அதை வச்சுட்டு அப்படியே எப்போ வேணால் ஏந்திருப்பார். ஏஞ்சு சொல்லலாம். அதை எழுதுறதுக்கு திருப்பி ஏஞ்சாராம். ஏஞ்சு திருப்பி அவர் சொன்னப்புறம் திருப்பி எழுதினாராம். எந்திரம் உரலினோடு இணைந்து இருத்தேங்கி எளியவே அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ சௌலபியமான பரமாத்மாவே, நீ இவ்வளோ சௌலபியமாக இருக்க, பற்று யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான். பற்றுன்னா இங்கே பிரேமன்னு பார்த்தோம், பக்தின்னு பார்த்தோம், அந்த அன்புன்னு பார்த்தோம். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான், அவனுக்கு தான் நான் அடங்குவேன், அவனுக்கு தான் நான் ஆட்படுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலையும் சொல்கிறான். அதே மாதிரி பாகவதத்திலையும் சொல்கிறான். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணம் நாம் செஞ்சுருக்கோம். இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் தேவஸ்தானமும் இதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பத்தை வச்சுண்டு பாராயணங்கள் இத்தியாதிகள்லாம் பிரகாசப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாசாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः
श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यासप्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिर्ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधस्त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलो लुप्त्वं मार्दवं ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचमद्रोहो नातिमानिता भवन्ति சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. இப்பொழுது டாக்டர் திரு வு.வே. அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். श्री भगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिः ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधः त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलो लुप्त्वं मार्दवं ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचम् अद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदं दैवीम् अभिजातस्य भारत. ओम नमो भगवते वेंकटेशाय. பிரகிருதி புருஷன் இவற்றினுடைய விபாகங்கள் அதாவது வித்தியாசங்கள். திரிகுணமயமான பிரகிருதியினுடைய காரியங்கள். பத்த ஜீவாத்மா முக்த ஜீவாத்மா நித்திய ஜீவாத்மா இவர்களை காட்டிலும் அத்தியந்தம் விலட்சணனான புருஷோத்தமனான எம்பெருமான்.
இவைகள் எல்லாம் கீழே 13, 14, 15 என்ற 3 அத்தியாயங்களில் விளக்கப்பட்டன. இதை யார் புரிந்து கொள்வார்கள்? இதை யார் யூஸ் பண்ணிப்பா? சாஸ்திரவசன், சாஸ்திரத்திற்கு உட்பட்டவன் தான் இதெல்லாம் நம்புவான். மீதி பேர் சும்மா இருங்க சார், சும்மா வராரு சார் அப்படின்னு அதை சும்மா அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுடுவான். சாஸ்திரத்திற்கு யார் வசப்பட்டவனோ அவன்தான் தெய்வ பிரகிருதி. யார் அதனுடைய வசத்தில் இருக்காளோ அப்பேற்பட்டவன் தான் தெய்வ பிரகிருதி. தெய்வானுகிரகம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. சாஸ்திரத்திற்கு வசப்படாதவன் ஆசூர பிரகிருதி. அதான் விசேஷம். அவன் எப்படித்தான் இருப்பான் என்பதை பரமாத்மா இந்த அத்தியாயத்தில் விளக்கிறான். ரொம்ப சிம்பிளாக நாம் புரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்திற்கு வசப்பட்டவன், சாஸ்திரத்திற்கு வசப்படாதவன். தெய்வீ சம்பத், ஆசுரி சம்பத், இது ரெண்டுத்தோடைய வித்தியாசத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டா போதும். நமக்கு அந்த வசத்துவம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுலலாம் ரொம்ப பிரயோஜனம் இல்லை. நாம் சில பேர் சொல்லுவோம், we are very religious. Okay, we wants to know about our Hindu heritage, religion, customs அப்படின்னுவா. இங்கிலீஷ் பற்றி இங்கே விஷயம் இல்லை. தோலை குலிக்கிட்டு அப்படி ஸ்டைலாக சொல்கிறது தான் முக்கியம். சரி, அப்படி கேட்டால் நோ, we are not orthodox. we are not orthodox. ஆர்த்தடாக்ஸ் என்ன அர்த்தம்? அரட்ராயர் போட்டுக்கிறவான்னு அர்த்தம். கோவிலுக்கு வரச்சே வேஷ்டி உடுத்தின்னு வர மாட்டான். பெருமாள் சேவிக்கச்சே இப்படித்தான் வரணும்னா வரமாட்டான். ஆனால் கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு மீட்டிங் அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு எப்படி போகணுமோ அந்த மாதிரி தான் போவான். இதுதான் விஷயம். அதை பற்றி பேசுறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறோமே தவிர்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யாரும் ஆசைப்படுறதில்லை. ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறத ரொம்ப தப்பான ஒரு வார்த்தையாக யூஸ் பண்ணிக்கிறான். ஆர்த்தடாக்ஸ்னா அன்எஜுகேட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் நாமளே கல்பிச்சுடுறோம். ஆர்த்தடாக்ஸ்னால் நமக்கு எஜுகேஷனே கிடையாது, நம்ம இந்த மாதிரி ஒரு பார்பரிக் ஆக்டிவிட்டீஸில் தான் இருப்போன்ற மாதிரி நினச்சிக்கிறோம். நம்ம ஆர்த்தடாக்ஸ் அப்படின்றது ஒரு சிஸ்டம். சாஸ்திரவசியத்துவம் தான் ஆர்த்தடாக்ஸ். அதன் வழி நடத்தல் தான் ஒரு ஆர்த்தடாக்ஸ். அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கிறதுக்கு பேர் தான் ஆர்த்தடாக்ஸ். இப்போ சாஸ்திரத்திற்கு உட்பட்டவனுக்கு தான் கிளாரிட்டி இருக்கும், மீதி பேருக்குலாம் கிளாரிட்டி இருக்காது. இன்னைக்கு இல்லை, எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அவளுக்கு கிளாரிட்டி வரவே வராது. மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் சொன்ன பரமாத்மா. என்னால் தான் அவளுக்கு ஞானம் உண்டாருது, என்னால் தான் அந்த ஞானம் அவளை விட்டு போகிறதுன்னு நான் பகவான். அந்த மாதிரி தான் அது அவளுக்கு. இப்படி தெய்வீ சம்பத், ஆசுரி சம்பத், இதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படி கேட்டால், தெய்வீ சம்பத் நமக்கு பிரதிபந்தக நிவர்த்தி, சம்சார பந்தத்திலே நம்மளை நிவர்த்திக்கிறது, நம்மளை விடுதலை அடைய செய்கிறது. ஆசுரி சம்பத் மீண்டும் மீண்டும் சம்சாரத்தில் பிணைக்க வைக்கிறது, தேவையில்லாத கேள்விகளை நமக்கு உண்டாக்குறது, மனசில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது. யாரோ சொன்னா யார் யாரையோ சொல்கிறதெல்லாம் நம்பின்னு உட்காந்துட்டு இருக்குமே தவிர்த்து கிளியராக சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்பதை சாஸ்திரிய வழியில் சொல்லும் பெரியோர்களை நாம் ஒப்புக்கொள்வதில்லை. சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் உங்களை மாதிரி தான் சில சமயத்தில் நம்முடைய சிஷ்யர்கள், நண்பர்கள் அந்த மாதிரி சில வீடியோஸை நம்மக்கிட்ட காண்பிப்பான். அதில் ஒருத்தர், ஒரு வெள்ளைக்காரர், ஹிந்துயிசம் பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கேன். மற்ற மதங்கள்லாம் இருக்கு, இன்றைக்கி உலகத்தில் பரவி இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான மதங்கள், வணங்கும் துறைகள் பலவாக்கின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி நிறைய மதங்கள் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, வேர்ல்டு வைடு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதில் ஹிந்துயிசம்ன்றது ரொம்ப சின்னதாக போயிடுது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஈவன் ஹிந்துஸ் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நாம் கூட அந்த ஹிந்துயிசத்தை முறையாக ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்முடைய கஸ்டம்ஸ் அப்படின்றது இருக்கே, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, ஹெசிடேட் பண்ணுறோம். அந்த வெள்ளைக்காரர் என்ன பேசியிருக்கார் அப்படி கேட்டால், இன்றைக்கி அவர் பெரிய ரிசர்ச் ஸ்காலர் போல இருக்குது, நிறைய பிஹெச்டிலாம் பண்ணியிருக்கார் போல இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ மதங்கள்னு நாம் சொல்கிறோம், இது எல்லாமே ஹிந்துயிசத்தை பேஸ் பண்ணி டெவலப் ஆன மதங்கள் தான்.
ஹிந்துயிசத்தினுடைய ஆரிஜினில் வளர்ந்த மதங்கள் தான். ஆகையால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆதாரபூதம் என்றது ஹிந்துயிசம் தான் என்பதை ரொம்ப ஆணித்தரமாக அவர் சொல்லியிருக்கார். அந்த கருத்துக்கு உலகளாவிய வரவேற்பு இருக்குது. உலகமெல்லாம் ஆஹா, அவர் பெரிய சயின்டிஸ்ட், அவர் பெரிய ரிசர்ச் ஸ்காலர், அவர் பெரிய மேதை, அப்பேற்பட்டவர் அதை சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டால் அதுதான் உண்மை, அதுதான் உண்மைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. இது ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம குரூப்லேயே நிறைய பேர் நிறைய தடவை ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அதை எனக்கும் ஒருத்தர் காமிச்சார். நான் சிரித்தேன். பார்த்தீங்களா, இந்த ஹிந்து தர்மம் மேன்மையானது என்பதை ஹிந்து தர்மத்தின் பால் ஒழுகும், ஹிந்து தர்மத்தின் பால் நடக்கும் நம்முடைய பெரியோர்கள் சொன்னால் அதை கேட்பதற்கு நாம் எவரும் தயாராகில்லை. இந்த ஹிந்து தர்மம் உயர்ந்தது என்பதை மேனாட்டு அறிஞன் ஒருவன் சொன்னால் தான் நாம் அதை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதிலிருந்தே நம்முடைய முட்டாள்தனம் புலனாகவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். நான் கேட்ட கேள்வி கரெக்டா? நம்முடைய சாஸ்திரங்கள் பகவத்கீதையில் ஸ்பஷ்டமாக சொல்கிறது. ராமானுஜ பாஷ்யமும் அதான் சொல்கிறது, சங்கர பாஷ்யமும் அதான் சொல்கிறது, மத்வ பாஷ்யமும் அதான் சொல்கிறது. எல்லா பெரியவோட இதை சொல்லியிருக்கா. சாஸ்திரம்னா இதான் சாஸ்திரம், சாஸ்திரம்னா இதான் பிரமாணம், இதுக்குள்ள தான் எல்லாம் வந்திருக்குன்னு அவன் சொல்லியிருக்கா. ஒருத்தராவது இதை கேட்டிருக்கோமா? ஒருத்தராவது இதை ஒத்துண்டிருக்கோமா? ஒருத்தராவது அவன் என்ன சொல்லிருக்கான்னு காது கொடுத்துருக்கோமா? காது கொடுத்ததே கிடையாது. இப்போ நான் அந்த மேனாட்டு அறிஞரை தப்பு சொல்லலை, அவருடைய ஆராய்ச்சி தப்பு சொல்லலை. ஆனால் எதுவாக இருந்தாலும் மேனாட்டு அறிஞர்கள் சொன்னால் மட்டும்தான் அவர்கள் அறிஞர் பெருமக்கள், அவள் மட்டும்தான் ஆராய்ச்சி பூர்வமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவா. அவர் ஹிந்துஸ் ஆர் ஃபூல்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமே. இந்த ஒரு எண்ணம் நாம் எப்போ வெளில வர போகிறோம்? எல்லாம் ஆசுரி சம்பத்தில் தான் உட்காந்துருக்கோம், தெய்வீக சம்பத்து இல்லை. இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும் சுவாமி. இந்த கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஹிந்து தர்மம் உயர்ந்தது என்பதை மேனாட்டு அறிஞர் சொன்னால் ஒப்புக்கொள்ளக்கூடிய நாம் அந்த ஹிந்து தர்மத்தின் பால் ஒழுகும் நம்முடைய பெரியோர்கள் சொல்வதை ஏற்பது இல்லை. ஸோ இதுதான் இந்த உபன்யாசத்துடைய ஆரம்பத்தில் சொன்னேன். கால் மேலே காலை போட்டுட்டு ஒரு அரட்ராயர் போட்டுட்டு ஸ்லீவ்லெஸ்ஸாக ஒரு டிஷர்ட்டை போட்டு நெக்லெஸ்ஸாக ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு அக்கார்டிங் டு பகவத்கீதா வாட் அ ஃபென்டாஸ்டிக் லெக்சர் கிவன் பை அப்படின்னு ஆரம்பித்து பேசுறதுக்கு தயாராக இருக்குமே தவிர்த்து உட்கார்ந்து நெத்திக்கிட்டுன்னு சந்தியாவந்தம் பண்ணிட்டு கச்சம் உடுத்தினா அழகாக உட்காந்து கையில் புஸ்தகத்தை வச்சுன்னு பகவத்கீதையை பாராயணம் பண்ணுறதுக்கு வி ஆர் நாட் ரெடி. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒளிவு மறைவாக சொல்லலை. அதனால தான் ஹிந்து தர்மத்திற்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது. வெளியிலேருந்து வருது இருக்கட்டும், உள்ளே இருக்கிறவனுக்கு அந்த விஷயம் புரியுது. எல்லாத்துக்கும் ஃபாரினர்ஸ் 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 அவள் மட்டும்தான் பிராமணிகர்கள், அவள் சொன்னா தான் சரியாக இருக்கும். அதுவும் ஆங்கிலத்தில் பேசினா தான் மதிப்பு, ஆங்கிலத்தில் பேசினா மட்டும்தான் அறிவு, ஆங்கிலத்தில் பேசினா மட்டும்தான் எல்லாமே கிளாரிட்டி அப்படின்றதான ஒரு மனோபாவத்திலேருந்து நம்ம எப்போ வெளில வர போகிறோம்? என்னைக்கு திருந்த போகிறோம்? அதுதான் இந்த கேள்வி. அப்ப தெய்வீ சம்பத்தா ஆசுரி சம்பத்தா? அர்ஜுனா, அபயம் அபயம் அப்படின்னார். பயம் அபயம். அபயம்னா அர்த்தம்னா இஷ்டம் வரும், இஷ்டம் விலகும், அனிஷ்டம் வரும். ஒரு காரியம் பண்ணுறோம், அந்த காரியம் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குன்றான். ஏன் பயமாக இருக்குன்னார்? இல்லை இப்படி பண்ணால் அப்படி ஆகிடுமோ, அப்படி பண்ணால் இப்படி ஆகிடுமோ அப்படின்னா அபயம். நமக்கு இஷ்டம் விலகி போயிடும், அனிஷ்டம் வரும் என்ற பயத்தினாலே அந்த காரியத்தை நாம் செய்யாமல் விடுக்கிறோமே. அப்படி இருக்கக்கூடாது சுவாமி. இஷ்டம் வந்தாலும் அனிஷ்டம் வந்தாலும் நான் செய்ய வேண்டிய காரியம் இது, இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று செய்கிறோம் அல்லவா? அதாவது இஷ்டம் விலகியது, அனிஷ்டம் வருகிறது. நீ விரும்புவது உன்னை விட்டு விலகி சென்று விட்டது, நீ விரும்பாதது உன்னிடத்தில் வருகிறது. அப்பொழுது அந்த அனிஷ்டத்தை பார்த்து ஒரு வருத்தம். அனிஷ்டம்னா அசுகம், துக்கம். இஷ்டம்னா அது சுகம். அப்ப இஷ்டம் வந்தால், சுகம் வந்தால் உனக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது, அனிஷ்டம் வந்தால் உனக்கு துக்கம் ஏற்படுகிறது. எனில் அப்படி ஒரு துக்கம் எனக்கு சம்பவித்து விடுமோ என்னும் பயத்தினாலே நான் ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறேன் அல்லவா? அதற்கு காரணம் என்ன? பயம். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இப்படி தான் பண்ணணும்னு நமக்கு பெரியவா சொல்லியிருக்கா, அவள் சொன்னதை நான் செய்கிறேன் என்று வருத்தமின்றி இருப்பதற்கு பெயர்தான் அபயம். வருத்தமின்றி இருப்பதற்கு பெயர்தான் அபயம்.
இப்போ சாத்வீகர்களான தெய்வ பிரபிருதிகள் இருந்தார்களேயானால் அவர்கள் எதை குறித்தும் கவலை கொள்ள மாட்டார்கள், எதை கண்டும் பயம் கொள்ள மாட்டார்கள், எதுவுமே அவர்களை துன்புறுத்தாது. மிகச்சிறந்த பக்குவத்தின் வெளிப்பாடு அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு பக்குவம். அப்படி ஒரு பக்குவத்தன்மையை அவர்கள் காண்பிக்கிறார்கள். அபயம் முதல் குவாலிட்டி. இதெல்லாம் தெய்வீ சம்பத்தில் டிக் போட்டுக்கணும். தேவையில்லாத பயம், தேவையில்லாத சந்தேகம், தேவையில்லாத கேள்வி, தேவையில்லாத கோளாறு, தேவையில்லாத குழப்பம் வரக்கூடாது. நேற்று உபன்யாசத்தில் அதுதான் சொன்னேன், இன்னைக்கு அதுதான் சொல்கிறேன். யாரோ சொல்கிறா, யாரோ சொன்னா, இப்படி சொன்னா, அப்படி சொன்னா, இதை சொல்கிறா, அதை சொல்கிறா, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சத்வ சம்சுத்தினர், மனசு சுத்தமாக இருக்கணும் சுவாமி, மனசு சுத்தமாக இருக்கணும். அன்னமாச்சாரியார் ஒரு கீர்த்தனையில் சொல்றார், அனுவுல கமல விகாரமைன என்பதாக ஒரு கீர்த்தனை. அது மணியுல சரசுல மானச மானச சரசுல மணியுல ஜீவுல அப்படின்னு சாதிக்கிறார். ஹிருதயத்தில் பெருமாள் வரணும், மனசில் பெருமாள் இருக்கணும் அப்படின்னு ஆசை. எனக்கு மனசில் அப்படி கண்ண முடினா ஹிருதயத்தில் திருவேங்கடமுடியான் பத்மாவதி தாயாரோட சேவை சாதிக்கணும். தினந்தோறும் காலத்தால் எஸ்விபிசி சேனலில் பெருமாளை சேவிக்கிறேன். இருந்தாலும் அந்த தெய்வீகம், அதாவது பங்காருப்பள்ளி வாசல், 2 பக்கம் துவாரபாலகால், எதிர பிரம்மாண்டமாக கருடன் சேவை சாதிக்கிறார். அந்த கருடனை கை கூப்புறேன். அப்படி பங்காருப்பள்ளி வாசலை பார்க்குறேன். அப்படியே நேராக உள்ளே போகிறேன். எப்படி இல்லையா? அப்படியே நேராக உள்ளே போகிறேன். உள்ளே போனால் திருவேங்கடமுடியான் அப்படி நிற்கிறான். நின்ற திருக்கோலம் கம்பீரமாக தோமாலை திருமேனி முழுக்க புஷ்பங்களை சமர்ப்பித்து கொண்டு ஜில்லு 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 ஜில்லுன்னு திருவாபரணங்களோட ஜொலிக்கிறது. பொன்னும் மணியும் மின்னுன்ன குண்டலமும்னு திருமேனி முழுக்க வைரம் வைடூரியம் ரத்னம் கோமேதகம் மரகதகம்னு எங்கே பார்த்தாலும் கோவிந்தா 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 கோவிந்தான்னு ஜனங்க அப்படியே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கு. ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணான்னு கத்துறா. நமக்கா மேனி சிலிர்க்கிறது. அப்படியே உள்ளே போகிறோம். அப்படியே பெருமாள் திருமார்பு நாச்சியார், 2 பக்கம் திருமார்பு நாச்சியார் சேவை சாதிக்கிறான். சங்கு சக்கரத்தை ஏந்தின்னு இருக்கான். வரதஹஸ்தத்தோடு சேவை சாதிக்கிறான். கிட்ட போகச்சே என்னமோ அங்கே இருக்கக்கூடியதான அந்த ஜருகண்டி சொல்கிறவர் நம்மளை பார்த்தோன்னே அவருக்கு என்ன தோணிதோ தெரில, இங்கே நில்லுப்பா பெருமாளை சேவின்னு சொல்கிறார். அப்படியே நின்று பெருமாளை சேவிக்கிறோம். ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே வெண்பட்டாடை உடுத்தின்னு இருக்கான். அன்றைக்கி நல்ல நல்ல ரோஜாப்பூ மாலைகள்லாம் சாத்தின்னு இருக்கான், மல்லிப்பூ மாலையெல்லாம் சாத்தின்னு இருக்கான். ஒரு பக்கம் ராமர் எழுதிருக்கார், ஒரு பக்கம் ஸ்ரீனிவாசர் உற்சவர் எழுதிருக்கார். நிந்து நிதானமாக முழுக்க 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 அப்படியே சேவிச்சு 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 ஆனந்தம். அப்படியே ஆபார சூடன் திருவடியில் சேவிக்கிறோம், திருவடியை சேவிக்கிறோம். இன்னைக்கு இதுவரையிலும் டிவியில் தான் சேவிச்சுருந்தோம். சித்தரிக்கப்பட்டவை சித்தரிக்கப்பட்டவைன்னு ஒரு செட்டிங்ஸ் போட்ட ஸ்ரீனிவாசனை சேவிச்சலாமல் இன்றைக்கி நேராக போய் சேவிக்கிறோம். ஆனால் சுப்பிரபாத சேவை அப்படியே கண்ணில் நிற்கிறது, ஹிருதயத்தில் நிற்கிறது. தோமார சேவனை சேவித்து ஆனந்தப்பட்டு அப்படியே திரும்பி வரோம். திரும்பி வந்தால் வெளியில் வந்தோடனே ஒரு டம்ளர் காஃபி கிடைக்குமா? 4 மணி நேரம் க்யூவில் நின்றேன், நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, ரொம்ப டயர்டாகிடுது. ஒரு டம்ளர் காஃபி கிடைக்குமா? ஒரு டம்ளர் காஃபி கிடைக்குமா அப்படின்னு, எங்கே காஃபி கிடைக்கும் அப்படின்னு போகிறோம். இப்போ இத்தனை நேரம் சேவிச்சதில் என்னாச்சு? அந்த பெருமாள் எங்கே போனா? இப்போ மனசில் ராகாதி தூஷிதே சித்தே நாஸ்பதி குருதே ஹரிஹி, ராகம் துவேஷம் காமம் குரோதம் இவைகள் இருக்கிற ஹிருதயத்தில் பெருமாள் மறுபடியும் வந்து உட்காருவானா? உட்கார மாட்டான். ராகாதி தூஷித்தே சித்தே நாஸ்பதி குருதே ஹரிஹி, காமக்ரோதங்கள் நிறைந்த இந்த மனசில் பெருமாள் வருவானா? வரமாட்டான். அதுதான் அன்னமாச்சாரியர் என்ன சொல்கிறார்? மணியுல ஜீவுல மானச சரசுலனர். இந்த மனசுன்றது ஒரு அழகான புஷ்கரணி, சுவாமி புஷ்கரணி இருக்குது. அந்த சுவாமி புஷ்கரணி எப்படி இருக்குது? இப்போ அதில் நீர் ஊற்று மாதிரி ஒரு செயற்கையாக பண்ணிவிட்டான். பிராச்சீன காலங்கள் வச்சுக்கோங்க, அந்த சுவாமி புஷ்கரணி முழுக்க தீர்த்த சமிருத்தியாக இருக்குது.
அதில் துணி சோப்பு போட்டு துணி துவைக்கிறது அந்த மாதிரி காரியங்கள்லாம் யாரும் பண்ண மாட்டான். அப்படியே சுத்தமாக இருக்கும். அந்த தீர்த்தத்தில் ராஜஹம்சங்கள் வசிக்கும். அன்னப்பறவை எதில் வசிக்கும்? அன்னப்பறவை சொச்சஸ்படிக சங்காசமாக தெளிந்த தீர்த்தத்தில் தான் அன்னப்பறவை வசிக்குமே தவிர்த்து குழம்பின சேற்று ஜலத்தில் அன்னப்பறவை வசிக்காது. அந்த மாதிரி ஸ்ரீனிவாசன் பத்மாவதி தாயார் ராஜஹம்சம், பெண் ஹம்சம் பத்மாவதி, பத்மாசனி. அந்த ராஜஹம்சமும் பெண்ணம்சமும் திருவேங்கடமுடியானும் பத்மாசனி தாயாரும் நம் இதயத்தில் அமர வேண்டும் என்றால் சத்வசம் சம்சுத்தி, இந்த இதயம் பியூரா இருக்கணும். இதயம்னா மனசுன்னு அர்த்தம். இங்க இதயம் நல்லெண்ணெய் சாப்பிட்டா இதயம் பியூரா இருக்கணும்னு நினச்சிக்க வேண்டாம். மனசு தெளிஞ்சிருக்கணும், சுத்தமாக இருக்கணும். மானச சரசுல, மனசுன்றது ஒரு புஷ்கரணி. அகர்தமமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்யமனோ யதா. என்ன ஸ்லோகம் தெரியுமா சுவாமி? என்ன ஸ்லோகம் தெரியுமா சுவாமி? இது ராமாயணத்துடைய ஸ்லோகம் சுவாமி. ரசிக்கிறோம் நீங்களா இந்த ஸ்லோகத்தை? அகர்தமமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்யமனோ யதா. வால்மீகியும் அவருடைய சிஷ்யர் பரத்வாஜரும் மாத்தியான்னிக ஸ்தானத்திற்காக, மதிய வேளை குளிப்பதற்காக தமசான்னு ஒரு நதிக்கரைக்கு போய் நிற்கிறா. அப்படியே அந்த சூரிய கிரணங்கள் அந்த நதியில் விழுந்திருக்கு. கலகல கலகலகல நதி ஜலம் ஓடுறது. வால்மீகி அதை பார்த்த உடனே ஒரே சந்தோஷமாக இருக்கு. அப்படி எட்டி பார்க்குறார். அப்படியே கிறிஸ்டல் 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 கிளியர் அந்த வாட்டர், பியூர்னா பியூர் வாட்டர். உடனே சந்தோஷம் வால்மீகிக்கு. பரத்வாஜா இங்கே பாரு, சிஷ்யனை கூப்பிட்டு காமிக்கிறார். பரத்வாஜா இங்கே பாரு, ஆச்சாரியாலாம் தன் கூட இருக்கிற சிஷ்யாள்கிட்ட எவ்வளோ பிரேமையோடு இருப்பா தெரியுமா? ஒன்றுமில்லை, இந்த தினமலர் பேப்பர் வருது இல்லையா, எங்கள் சுவாமி எங்கள் ஆச்சாரியன் தினந்தோறும் பேப்பர் விடாமல் படிப்பார். அந்த பேப்பர் படிக்கிறவர் என்ன பண்ணுவார்னா, பேப்பரில் ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் படித்தார்னா உடனே என்னை கூப்பிடுவார். டே இங்கே வாயா இங்கே வாயா, இந்த நியூஸ் பார்த்தியா, இந்த நியூஸ் பாரு, என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாரு, இது எவ்வளோ முக்கியமான நியூஸ் பார்த்தியா அப்படின்னு அதை ஷேர் பண்ணிப்பான். ஒரு பேப்பர் நியூஸ் சுவாமி, ஜென்ரலாக ஒரு பேப்பர் நியூஸ், அந்த பேப்பர் நியூஸை ஷேர் பண்ணிப்பான். ஏன் சொல்கிறேன்னா, வால்மீகி நதியை பார்க்குறார், நதி கிளியராக இருக்குது, தீர்த்தம் கலகலகலன்னு ஓடின்னு இருக்கு. அதை உடனே தன் சிஷ்யனை கூப்பிட்டு, பரத்வாஜனை கூப்பிட்டு, பரத்வாஜா பாரு எப்படி இருக்கு பாரு, அதுக்கு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறார் வால்மீகி. ரமணீயம் பிரசன்னாம்பு, ரொம்ப பியூரான வாட்டர், இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான வாட்டர், ரொம்ப பியூர் வாட்டர் இருக்குது. எதை போல இருக்குது? சன்மனுஷ்ய மனோயதா, மகான்கள் மனசு மாதிரி இருக்கு. நினச்சி பார்க்க முடியுமா? மகான்கள் மனசு மாதிரி இருக்கு. என்ன சுவாமி இது, இது என்ன கம்பேரிசன்? ஆமாப்பா, மகான்களுடைய மனசு அப்படிதான் பியூரா இருக்கும். நோ கன்ஃபியூஷன், நோ குழம்பி ஃபையிங்லாம் கிடையவே கிடையாது. சத்த சம்சுத்தி, ஆசை, கோபம், அசூயை, வஞ்சனை, பருஷாதிவாத பரிவாத பைஷுண பிரபிருதி பிரபூத பதனீய பங்கிலாம் ஸ்வததே மமாஸ்ய சுபகா சரஸ்வதி யதிராஜ கீர்த்தி கதகைஹி விஷோதிதா. யதிராஜ சப்ததி சுவாமி ராமானுஜருடைய அரும்பெருமைகளை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திர விசேஷமாக வேதாந்த தேசிகனால் அருளி செய்யப்பட்டது. அதில் சொல்கிறார், பருஷாதிவாத பரிவாத பைஷுன பிரபிருதி பிரபூத பதனீய பங்கிலா. கிராமங்களில் தண்ணீரை வடிகட்டுறதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவான். இப்போலாம் அக்வா கார்டு, அக்வா ஃபீனா, அப்புறம் அதுக்கு இன்னும் பேர் வச்சுருக்கோமே நம்ம, இன்னது வாட்டர் ஃபில்டர் அப்படின்லாம் வச்சுருக்கோம் நம்ம. அந்த மாதிரி கிராமங்களில் உண்டு. அதுக்கு என்னென்னா தேட்டாங்கொட்டைன்னு பேர். அதுக்கு
தெலுங்கில் அதுக்கு என்ன பேரோ கன்னடத்தில் என்ன பேரோ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. தேத்தாங்கொட்டைன்னு இருக்கும். அது பானையில் தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டா, ஆனால் கொஞ்சம் அந்த தண்ணீர் பியூராக இல்லை, அந்த தண்ணியில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. உடனே தேத்தாங்கொட்டையை வாங்கி டங்குன்னு 4 நசுக்கி ஒரு 4 ஒரு கிலோ போட வேண்டாம், அந்த தேத்தாங்கொட்டையை தண்ணியில் போட்டுட்டா அது என்ன பண்ணும் தெரியுமா? அப்படியே அந்த இம்பியூர் ஐட்டம்ஸ்லாம் ட்ராக் பண்ணிடும். தண்ணியில் கலங்கி இருந்ததோ இல்லையோ, கசடுகள்லாம் இருந்ததோ இல்லையோ, புழு பூச்சிலாம் இருந்ததோ இல்லையோ, அப்படியே ஃபில்டர் பண்ணிடும். அப்படி மேலே தீர்த்தத்தை ஜம்முன்னு தீர்த்தம் சாப்பிடலாம். ஸோ தேத்தாங்கொட்டையினுடைய சம்பந்தம் இருந்ததுன்னா எவ்வளவு இம்பியூர் வாட்டராக இருந்தாலும் அது வாட்டர் பியூரிஃபை பண்ணும். இதெல்லாம் இயற்கையாக பண்ண வேண்டியது. இதுக்கு 2 லட்சம் ரூபாய் ஆனது ஆரோவா அக்ரோனது அக்வா கார்டு மிஷின் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போது நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க, 10 ரூபாய்க்கு தேத்தாங்கொட்டை இவ்வளோ கொடுப்பான். ஒவ்வொரு தடவை என் பானையில் வைக்கச்சு அதில் 4 கொட்டையை நசுக்கி போடுவோம். தானாக தீர்த்தம் பியூர் ஆகிடும். உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமானது. 2 லட்சம் 10 லட்சம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அந்த அக்வா கார்டு போட்டாலும் அதில் இருக்கிற அந்த H2O இந்த ஆக்சிஜன்லாம் அது பிரித்து விட்றதாமே. எனக்கு ரொம்ப தெரியாது சயின்ஸ் எல்லாம், ஆனால் இதெல்லாம் கூட ஆரோக்கியம் இல்லை. தண்ணி பியூராக இருக்குது, ஆனால் தண்ணிலாம் நமக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைக்கல. இந்த பாட்டில் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்றோமோ இல்லையோ, பாட்டில்லாம் தீர்த்தம் அதில் சிகப்பு மூடிக்கு ஒரு அர்த்தம் உண்டு, நீல மூடிக்கு ஒரு அர்த்தம் உண்டு, வெள்ளை மூடிக்கு ஒரு அர்த்தம் உண்டு சொல்கிறாளே. அந்த தீர்த்தம் சாட்டோம்னா தீர்த்தம் டேஸ்ட்டாக இருக்குது, பியூராக தான் இருக்குன்றோம் நம்ம. ஆனால் தீர்த்தத்தினால நமக்கு தேகத்திற்கு கிடைக்க வேண்டிய சக்தி அதில் இல்லை. வேற இந்த தேத்தாங்கொட்டையை போட்டால் ஒரு ஹார்மும் கிடையாது. இதனால் வாட்டரும் பியூராக இருது, நமக்கும் பர்பஸ் சால்வ் ஆகுது. போகட்டும். இப்போ தேத்தாங்கொட்டை எது? இப்போ என் மனசு தான் இம்பியூர் பாண்டு, ஒரு குளம், கெட்டுப்போன குளம், தண்ணி கெட்டு போயிருக்கிற குளம். இதில் தப்பளக்கா கூட வசிக்காது. எங்கே அம்சபுரம் வந்து உட்காரும், தண்ணி பாம்பு கூட இந்த குளத்தில் வந்து உட்காராது. எது அவ்வளோ வெறும் ஷேரு குழன்னு ஷேர் இருக்கிற ஜலத்தில் ஒரு தப்பளக்கா கூட வராது வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடத்துல எது வரும்? அம்சம் வருமா? வராதில்ல. உடனே தேத்தாங்கொட்டை எடுத்து போடுறேன். எதனுடைய சம்பந்தத்தினால தண்ணீரானது தெளியும்? தேத்தாங்கொட்டையினுடைய சம்பந்தத்தினால தண்ணீர் தெளியுமோ இல்லையோ? இப்போ தேத்தாங்கொட்டை இது எம் ராமானுஷனுடைய நல் உபதேசங்கள், ஸ்ரீபாஷ்யக்காரருடைய உயர்ந்த உபதேசங்கள். அந்த உபதேசங்களாகிற தேத்தாங்கொட்டைய மனசில் போட்டேன்னா, தட் மீன்ஸ் அந்த உபதேசங்களை என் மனதில் தேக்கிக் கொண்டேனேயானால் கலங்கி குழம்பி இருந்த என்னுடைய மனது தெளிந்த நீரோடையாக விளங்குகிறது. ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா என்று வால்மீகி குறிப்பிட்டபடி மகான்களுடைய மனது போல நிர்மலமாகி விடுகிறது. சத்வ சம்சுத்தி. இப்பொழுது ஆசை, கோபம், அசூயை, வஞ்சனை எந்த தோஷமும் இல்லாமல், ரஜோகுண தமோகுணம் இல்லாமல் என் மனசு நிர்மலமாகிறது. அபயம், துக்கம் வரும் என்னும் பயம் இல்லாமல், துக்கம் சுகம் எது வந்தாலும் நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வது அபயம். சத்வ சம்சுத்தி. மனதில் வஞ்சனை இல்லாமல், அசூயை இல்லாமல், காமக்ரோதங்கள் இல்லாமல் மனதை நிர்மலமாக்கிக் கொள்வதற்கு சத்வ சம்சுத்தின்னு பேரு. இது போன்ற குணங்கள் அனைத்தும் தெய்வீ சம்பத்தின் அடையாளங்கள். அர்ஜுனா, நான் உனக்கு உபதேசிக்கிறேன் எனில் உன்னிடத்தில் அந்த தெய்வீ சம்பத் இருப்பதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும் என்று கிருஷ்ணன் வினவுகிறான். இன்னமும் இந்த ஸ்லோகத்தின் விசேஷார்த்தங்களை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. 16வது அத்தியாயம். இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீ பகவானுவாச. ஸ்ரீ பகவானுவாச. அபயம் சத்வ சம்சுத்திஹ. அபயம் சத்வ சம்சுத்திஹ. ஞானயோக வியவஸ்திதிஹ. ஞானயோக வியவஸ்திதிஹ. தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச. தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச. ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம்.
अहिंसा सत्यमक्रोधः अहिंसा सत्यमक्रोधः त्यागः शान्तिरपैशुनम् त्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलोलुप्त्वम् दयाभूतेष्वलोलुप्त्वम् मार्दवम् ह्रीरचापलम् मार्दवम् ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचम् तेजः क्षमा धृतिः शौचम् अद्रोहो नातिमानिता अद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदम् दैवी भवन्ति सम्पदम् दैवीम् अभिजातस्य भारत अभिजातस्य भारत 16வது அத்தியாயம் இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशुद्धिर्ज्ञानयोगव्यवस्थितिः दानं दमश्च यज्ञश्च स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधस्यागः शान्तिरपैशुनम् दया भूतेष्वलोलुप्त्वम् मार्दवम् ह्रीरचापलम् तेजः क्षमा धृतिः शौचमद्रोहो नातिमानिता भवन्ति सम्पदम् दैवीमभिजातस्य भारत. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது நாம சங்கீர்த்தனமே. அதை பற்றி சாஸ்திரம் சொல்லும் பொழுது கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் சததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யதா என்ற ஸ்லோகத்தில் அழகாக விவரிக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணாதேவா கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே பாபசங்காத பஞ்சரம் பாப கூட்டம் என்ற ஒரு பெரிய கூண்டு இருக்கு. அந்த கூண்டை உடைச்சி எடுக்கணும்னு எதனால் உடைக்கணும்னா சததா பேதமாயாதி நூற்றுக்கணக்காக உடைக்கிறாரா. எப்படி யார் அப்படின்னு கேட்டோன்னே கிரிர் வஜ்ரஹதோ யதா பெரிய பெரிய மழைகள்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தினால அடித்தா எப்படி உடஞ்சுதோ பழைய நாளில் மறைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான். அதெல்லாம் ரெக்கைகள்லாம் சித்வா பண்ணினானா. அதனால தான் மெய்னாக பருவம் சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சுண்டு தான். அது ராமாயண கதை நம்மளுக்கு தெரியும். அதுபோல் வஜ்ராயுதத்தை வச்சுண்டு மலைகள்லாம் ரெக்கைகள்லாம் வெட்டினானா. அப்போது பல துண்டாக உடஞ்சுதான் மலைகள்லாம். அது எப்படி உடஞ்சுதோ அதுபோல் பாப்ப சங்காதமானது பாப்ப கூட்டமானது கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட கிருஷ்ணானுஸ்மரணமாகிய நாம சங்கீர்த்தனத்தை இப்போ நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು ತನುಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು ತನುಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು
ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ 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 ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्।
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ